ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். செங்கோட்டையன் அவர்களை இப்போ ரீசெண்டாக வந்து பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. எல்லா பதவியில இருந்தும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம், அவர் எந்த பதவியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடியார் வந்து அவரே கம்பியில் முட்டிக்கிறார். இந்த செங்கோட்டையில் ஒழிச்சு கட்டிடுவேன், ஒழிச்சு கட்டிடுவோம், ஒழிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. முட்டி கிடைச்ச பார்த்தா ரத்தம் எடப்பாடியார். அதே மாதிரி தான் இப்போ வடிவேல் காமெடி மாதிரி தான் எடப்பாடியார். எடப்பாடியார் வந்து ஒரு அரசியல் காமெடி பீஸாக மாறி ஜெயலலிதாவே வளர்த்தவர், பாதுகாத்தவர் செங்கோட்டையன். அப்படி இருக்கும்போது அவரை மேலே கை வைக்கிறாரு எடப்பாடியார். அப்படிங்கும்போது அவரை பார்க்க எல்லாருமே கட்சிக்காரங்க தொண்டர்கள் எல்லாமே பாவமாக தான் சுயநலமாக அவர் யோசிக்கிறதுனால தான் கட்சியே காணாமல் போச்சு. இப்போ அடுத்து எல்லாரும் என்ன ஆத்திரத்துக்கு உள்ளாயிட்டாங்கன்னா, இவரே அனாமத்து மகனை வேற கொண்டு வரணும்னு பாருங்க. ஒரு குழந்தை பையன் இந்த சாரையாக மக்கள் செங்கோட்டையை போய் பார்க்க போயிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இன்னைக்கு ஹரித்வார் போயிருக்காரு. ஹரித்வார் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டெல்லி தான் போகிறாரு. ஹரித்வார் போகிறேன், நான் எந்த தலைவரையும் மீட் பண்ணலைன்னு சொல்லியிருக்கேன். அக்பரோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஹரித்வார் போயிட்டு வந்தவொடனே ஒரு முடிவு எப்படியும் எடப்பாடியை காசிக்கு அனுப்பிடுவார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அரசியல் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நிறைய பரபரப்பாக பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி மக்களை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாரு. அதானே பார்த்தா எல்லாரும் முன்னாடி அரசியல் விட்டு போயிட்டு சார் அப்படிலாம் சொல்ல சார், கிளம்பிட்டாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பசார் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இதில் செங்கோட்டையன் அவர்களை இப்போ ரீசெண்டாக வந்து பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. எல்லா பதவியில இருந்தும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம், அவர் எந்த பதவியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அவர் வந்து பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணுறாரா, அதிமுகவில் வந்து எல்லாரையும் இணைக்கணும், யாரெல்லாம் பிரிஞ்சு போனவங்கள எல்லாரும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன் திடீர்னு இது ஒரு அரசியலில் இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியல் பசார் நிறைய விஷயம் நடக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன? வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், லாக்அப்பில் வடிவேல் போட்டு முட்டுவான், அவங்களே இருக்கிற சொல்லிட்டு இவரே இடிச்சுப்பாரு. ஆமாம். கடைசியில் பார்த்தா ஆனால் என்னென்ன ரத்தம் வருதுங்க, என்னடா ஐயோ ரத்தம், ஏன்னா நீங்களே முட்டிக்கிட்டீங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடியார் வந்து அவரே கம்பியில் முட்டிக்கிறார். இந்த செங்கோட்டையில் ஒழிச்சு கட்டிடுவேன், அப்படின்னு ஒழிச்சு கட்டிடுவோம், ஒழிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. முட்டி கடைசியில் பார்த்தா ரத்தம் எடப்பாடியார். அதே மாதிரி தான் இப்போ வடிவேல் காமெடி மாதிரி தான் எடப்பாடியார். எடப்பாடியார் வந்து ஒரு அரசியல் காமெடி பீஸாக மாறிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் அரசியல் காமெடியன்னா இந்த பேர் முதலமைச்சர் ஆகிட்டார். சில காமெடியன்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா காமெடியன் ஹீரோ ஆயிடுவாங்க தெரியுமா. சில படத்தில் ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாமல் போயிடும், அதோட போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் வர்றாரு வரலன்றது வேறு விஷயம். எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒன்று. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் எல்லாம் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தவர். முதல் எம்எல்ஏ 77 இருந்த செங்கோட்டையன் அவர்களை வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே வளர்த்தவர், பாதுகாத்தவர் யார்? செங்கோட்டையன். அப்படி இருக்கும்போது அவரை மேலே கை வைக்கிறாரு எடப்பாடியார். அப்படிங்கும்போது அவரை பார்க்க எல்லாருமே கட்சிக்காரங்க தொண்டர்கள் எல்லாமே பாவமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. கட்சி நாசமாக போச்சு. கட்சி ரொம்ப வீக்காகி 18% கீழே போச்சு. அந்த கட்சியை கபலீகரம் செய்வதற்கு பாஜக ரெடியாக இருக்குது. அதுதான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கணும். அடக்கி வாசிக்காமல் பெருசாக இது மாதிரி வாசித்தார். இந்த சிவாஜி வந்து சிங்கார வேலனை பாட்டு வாசித்த மாதிரி ஆகிட்டார். புரியுதா? அப்போ வந்து அவ்வளோதான் எடப்பாடியாரோட கதை முடிய போது விரைவில். 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு செங்கோட்டையன். 10 நாளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்களை வந்து பிஜேபி எல்லாரும் இணைக்கணும், பிஜேபியோட கூட்டணியிலிருந்து விலகி போனவங்க எல்லாருமே அதிமுகவோட இணைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எல்லாரையும் இணைக்கணும். இல்லை, பிஜேபி கூட்டணிக்கு போனவங்களை இணைக்க சொல்லமா? அவர் கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கினாதான் கட்சி வந்து பலமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் செத்துட்டாங்க, மீதி எல்லாரும் இருந்தாங்கல்ல, அவங்க அதுலேருந்து தானே பிரிஞ்சு போனாங்க. அவங்கள பூரா சசிகலா போன்றவர்களையும் ஓபிஎஸ் கூட போனவங்க. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம டிடிவி வந்து வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் அவரை திருப்பி கூட முடியாது. இருந்தாலும் கூட்டணியாக வச்சு நினச்சிக்கலாம். அப்புறம் கேசி பழனிசாமி இருக்கார்,
அவர் நீண்ட நாளாக கட்சியில் இருக்கார், எம்ஜிஆர் காலத்திலேயே எம்பியாக இருந்தவர். ஸோ அவரை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் இவர் பெங்களூர் புகழேந்தி இருக்கார். இவர்களெல்லாம் கட்சிக்கு ஜெயலலிதா இருந்தபோது கடைசி காலத்திலலாம் ரொம்ப விசுவாசமாக இருந்தவங்க. இப்போ அவங்களெல்லாம் எடப்பாடியார் தூக்கி போட்டார். ஸோ அவர்களை எல்லாம் உள்ளே இணைத்து கொண்டு வந்து எல்லாரையும் இன்னும் பலரும் தொண்டர்களும் விரக்தியில் இருக்காங்க. இவர்களை எல்லாத்தையும் இணைத்து மீண்டும் இது போனால் தான் கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அவருடைய கொள்கையை. அதை அவர் வெளியிட்டார். உடனே இவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுக்க முடியாமல் அவரே நீக்கிறாரு. ஏன்னா அவரை பார்த்து தான் இவரெல்லாம் கட்சிக்கு வந்தது. யார்? எடப்பாடியார். அவர் இப்போ செங்கோட்டையன் பார்த்து தான் இவர் இப்படி இருக்காரு, இப்படி நம்ம மாறிட மாட்டோமா, ஒரு எம்எல்ஏ நாள் ஆகிட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள், இவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு எம்ஜிஆர் காலத்தில் பார்த்து ஆசைப்பட்டவர், செங்கோட்டையன் பார்த்து ஆசைப்பட்டவர் தான் எடப்பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் நயன்தாரா இப்போ உங்கள் வயசுக்கு நயன்தாரா பார்க்குறீங்க, பெரிய ஆக்ட்ரஸாக இருக்காங்க, 10 வருஷமாக இருந்தால் நயன்தாரானா சூப்பர் ஸ்டாராக இருக்குது. இப்போ உள்ள ஒரு பொண்ணு போய் திடீர்னு நடிக்க போகுது, நான் நயன்தாராவோட பெரிய ஆள் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த காலகட்டத்தில் அவங்க தான். இப்போ ஸ்ரீதேவியை விட நயன்தாரா பெரிய ஆளாக கிடையாது அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவி. ஆனால் ஒன்றா இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு நான் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான். நான் சிம்பிளாக எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் சேனல் வந்து சினிமா ஓரியன்ட் சேனல்லையும் கலந்து அரசியல் வர்றதுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ அதனால் செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. அவரை பார்த்து அரசியலுக்கு வந்துட்டு அவரையே நீக்கிற அளவுக்கு போகிறாரு அப்படின்னா அப்போ இவர் என்ன இப்போ இதில் இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த வகையில் இவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா. ஒரு கட்சியா வந்து கொண்டு வரணும், நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி கொண்டு வரணும்னு தாண்டி தன்னோட இடத்த ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல எடப்பாடி அதைதான் சுயநலமா அவர் யோசிக்கிறதுனால தான் கட்சியே காணாம போச்சு. இப்போ அடுத்து எல்லாரும் என்ன ஆத்திரத்துக்கு உள்ளாயிட்டாங்கன்னா, இவரே அனாமத்து, இவருக்கே மக்கள் ஓட்டு போட்டு வரல, இவர் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்லை, இவருக்கு ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க, இவர் காசு கொடுத்து தவளப்பாடியாக வந்துட்டார். வந்தவொடனே இவர் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகனை வேற கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஒரு குழந்தை பையன் இருக்கான், அவரோட பையன். அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, போய் ஒவ்வொருத்தரையும் உனக்கு சீட்டு வாங்கி தரேன் 1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு வசூலை போட்டுட்டு இருந்தா. அப்போ கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் எப்படி இருக்கும்? அப்புறம் வெளியே போகாமல் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ எடப்பாடிகிட்டேருந்து கட்சியை மீட்கிறது தான் இப்போ அவர்களுடைய அடுத்த கட்ட பிளானாக இருக்குது. அப்படி நிறையா பேர் இருக்கும்போது செங்கோட்டையன் என்கிற மூத்த தலைவருடைய ஒரு மையத்தில் எல்லாம் இணையணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சாரையாக மக்கள் செங்கோட்டையனை போய் பார்க்க போயிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இன்னைக்கு ஹரித்வார் போயிருக்காரு. ஹரித்வார் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டெல்லி தான் போகிறாரு. ஹரித்வார் போகிறேன், நான் எந்த தலைவரையும் மீட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனோட அரசியல் ஸ்டைலே வேறு. ஏன்னா அவர் 40-50 வருஷம் அனுபவசாலி இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகிறாரு. புரியுதா அவனுக்கு? சரி, கோயிலுக்கு தானே போகிறாரு அப்படின்னு பார்த்தா கோயிலுக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை பார்த்து பேசிட்டு வந்தார். புரியுதா அவனுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறீங்கன்னா அவர் வந்துட்டாருன்னா பார்த்துருவாங்க எல்லாரும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறாருன்னா பேச முடியாது. இவர் வந்தார் அவர் வந்தார் பேர். கோயிலுக்கு போகிறவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தா அமித்ஷாவும் இருப்பார். இருக்கலாம், வரலாம். இல்லை நிர்மலா சீதாராமன் வரலாம், காவடி ஏந்தி வரலாம். அந்த நேரத்தில் இவரும் போகலாம். ஹரித்வாரில் காவடி எடுக்க மாட்டாங்க. அதனால இவர் போகும்போது அங்கே வந்துடலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேடம் இங்கேயா இருக்கீங்க சார், இங்கேயா இருக்கீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அரசியல் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். இது அரசியல் பேசின மாதிரி தெரியாது. நான் ஹரித்வாருக்கு போனேன், அவங்களும் வந்தாங்க. சரி, 2 பேரும் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்து பேசிட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு டாக்டிக்ஸில் போயிட்டு இருக்காரு செங்கோட்டையன். ஸோ அதனால் இப்போ ஹரித்வார் போயிட்டு வந்தவொடனே ஒரு முடிவுக்கு வரும். எப்படியும் எடப்பாடியை காசிக்கு அனுப்பிடுவார்னு நினைக்கிறேன். எடப்பாடியாரெலாம் அந்த பக்கம் போனதே கிடையாது, காசிக்கெலாம் போனதில்லை. அனுப்பிவிடுவார்ன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம் அப்படின்னும் போது, இந்த டைமில் கரெக்டாக இந்த வருஷமும் முடிய போகுதுன்னும் போது, இப்போ இந்த அரசு புதுசாக வருது, இது எடப்பாடியாருக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு அமையும்? இல்லைனா வந்து அதிமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமாக இது அமையும்? இல்லை, அதுதான் அதிமுக தான் மாறிடும். எடப்பாடியாரை தனிச்சு விட்டுருவாங்க. இப்போ அதிமுக போய் யாரோட தலைமையில் இருக்கும், என்ன இனிமே தான் தெரியும். அதுதான் இனிமே தான் வரும். அன்னைக்கு எடப்பாடியார் வந்து அவரை வந்து அவராக போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் சேரும்போது அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? எல்லாரும் சேர்ந்து ஒன்று செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டோம், நீங்கள் என்ன கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? இல்லை அப்படின்னா இவங்க கையெழுத்து ஒரு இப்போ ப்ராக்ரஸ் கார்டெலாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க, மார்க் கையெழுத்து வாங்குவாங்க. இல்லை மார்க் கம்மியாக இருந்துச்சு, கையெழுத்து வாங்கலைன்னா இவங்களே போய் முக்கு ரோட்டில் வச்சு நாமளே போட்டுட்டு கொண்டு போய் நைஸாக கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. டீச்சருக்கு யார் கையெழுத்துன்னு தெரியவா போகுது?
சரி ரைட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. கையெழுத்து நீங்களே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஒரு இது இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க எடப்பாடிட்ட கையெழுத்து கேட்பாங்க. போடலைன்னா இவங்களே கையெழுத்து போட்டு எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து ரெட்டையிலையை பிடிக்கிட்டு எடப்பாடியாக அனுப்பிவிடுவாங்க. எடப்பாடியார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் இருக்க ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுன்னு போது இந்த மாதிரியான பின்விளைவுகளாக தெரியாம தான் அதை செஞ்சிருப்பாரா, இல்லை பெரிய யாராச்சும் ஒரு கைக்களம் யாராச்சும் பின்னாடி இருக்கிறாங்க அது மூலமா இவர் செய்யறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபி மூலமா யார் வேணாலும் இருக்கலாம்ல. யார் அப்படி செய்யறாங்கன்னு கேக்குறீங்க? எடப்பாடியார் இப்படி செய்யறது காரணம் நமக்கு யாராவது பின்னாடி சப்போர்ட் இருக்காங்க, அதனால எடப்பாடியாருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்புறம் இவ்வளவு தைரியமா ஒரு மூத்த அரசியல்வாதி பதவி அவர் தான் தலைமை பதவியில இருக்காருல்லம்மா. கடைசாவி அவர் கையில தானே இருக்கு. அதனால இருக்காரு. அவருக்கு பின்னாடி எல்லாம் யாருமே இல்லை. அவர் அந்த பதவியில இருக்கிறதுனால பின்னாடி இருக்காங்க. புரியுதா அவனுக்கு? அந்த பதவியில் இல்லைன்னா யார் பதவியில் இருக்காங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுதான் வந்து அந்த ப்ரோட்டோகால்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் வந்து இது வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.